அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை, ஜோதிட துணுக்கு. தனுசு ராசி உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் இருக்கும் கிரகம் அது வாங்கிய சாரம். இதில் தர்மத்தை வளர்த்து விடுங்கள், கர்மத்தை கழித்து விடுங்கள். எடுத்துக்காட்டு வீணை இசை. வீணையின் மேல் பாகமும் அடிபாகமும் ஆரம்பமும் முடிவையும் இணைப்பது நடுபாகம். தந்திகள், அந்த தந்தியில் மீட்டுகிற ஸ்வரங்கள் வீணையை மீட்ட மீட்ட அதில் எப்படி ஸ்வரங்களும் எண்ணிலடங்கா இசைகளும் அதற்குள் பிறக்கிறதோ அதுபோல தனுசு ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் உங்களின் சந்திரனுக்கு நட்பாக இருந்தால் உங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே பகைசாரம் ஏறி இருந்தால் உங்களின் கர்மாவையும் கடன்களையும் கழிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக தனுசு ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது அதில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அமைதியாக விட்டுவிட்டால் அந்த பாக்கியாதிபதி மெல்ல மெல்ல தன் சுயத்தை இழந்துவிடும், மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். அதனால் எப்பொழுதும் தனுசு ராசியை மன உளைச்சலில் ஏற்படுத்தக்கூடாது. இதில் இருக்கும் கிரகத்தையும் அதன் சாரத்தையும் போற்றி வணங்குங்கள். அந்த பாவத்தை இசையால் இயக்க அது பல மடங்கு நன்மை தரும். குறிப்பாக வீணை இசை, அது நம் வம்சத்தை வளர்க்கும் பாவம். அதனால் அந்த கிரகம் சார்ந்த இனிப்பை தானம் தர மேலும் நல்லதே நடக்கும். இவர்கள் பெற்றோரையும் பெரியவர்களையும் வணங்க வணங்க மேலும் நல்லது நடக்கும். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.